ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியா இருக்கிற பேராஷூட்டுங்கிற ஒரு வெப் சீரிஸ், மனதுக்கு ஒரு இனிமையான ஒரு வெப் சீரிஸ், மனசை கடைஞ்ச வெப் சீரிஸ் கூட சொல்லலாம். அதை தான் பார்த்துருந்துருக்கோம். அதோட ரிவ்யூ தான் பேராஷூட். இந்த படத்துல இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஷோர் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து காளி வெங்கட் சார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து இயல் சக்தி இவங்க, இயல் ரித்விக் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைக்குள்ளத்துக்குள்ள போலாங்க. அதாவது எப்படின்னா, இந்த படத்துல வந்து கிருஷ்ணா சார் இருக்காரு இல்லைங்க, அதாங்க யாம இருக்க பயமே கிருஷ்ணா சார். அவர் வந்து ஒரு ப்ரமோட் ஆகி வந்திருக்காருங்க. எப்படின்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில இருந்து வந்து டிராபிக் போலீஸா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரு வந்து ஒரு ஒரு நைட் டியூட்டில வந்து பேட்ரோல்ல வந்து ஒரு பணக்கார வீட்டு பைக்கை வந்து சீஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா வந்து அவன் வந்து இன்னொரு சக போலீஸ் அதிகாரியை வந்து அவர் கை நீட்டினால அந்த பைக்கை வந்து சீஸ் பண்ணி வந்து அவரோட ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வைக்கிறாருங்க. இப்படி இருக்கிற தருணத்துல இன்னொன்னு கதைக்கெல்லாம் ஆரம்பிக்குது. அதாவது எப்படின்னா, நம்ம கிஷோர் சார் வந்து சிலிண்டர், அதாவது ஒரு வந்து கேஸ் குடோன்ல வந்து சிலிண்டர் கொண்டு போய் வீடு வீடா வந்து சப்ளை பண்றவரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிதான் ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு 5 சிலிண்டரை கட்டிட்டு டெய்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா சப்ளை பண்ணி மாடி ஏறி இறங்குறது, இந்த அத்தனை வேலையை பண்றது. ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, ஒரு ஸ்ட்ரிக்டான கணவன், இப்படி எல்லா விதத்துலயும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஆளு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. பையன் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப துருதுருப்பான பையன். அதாவது வந்து சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா எக்ஸல்லா ஓட்டக்கூடிய ஆளு. தங்கச்சி வந்து பாவம் ஒரு அப்பாவி குழந்தையாட்ட, அதாவது எதா இருந்தாலும் கேட்டா அண்ணங்கிட்ட தான் வந்து நல்லா உறவாடி பேசுற மாதிரி குழந்தைங்க. இப்ப பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கு ஒரு பர்த்டேன்ட்டு சொல்லி தன்னோட அப்பாவோட வந்து எக்ஸல் இருக்கு இல்லைங்க, அதை வந்து நம்ம அந்த சின்ன பையன் வருண், படத்தை கேரக்டர் வந்து அவர் பேர் வந்து வருண். அவர் வந்து எடுத்துட்டு ருத்ராவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வெளியில போய் சாக்லேட் வாங்கி தரலான்னு கூட்டிட்டு கிளம்பிடுறாருங்க. அவங்க அப்பா வரக்கு லேட் ஆயிரும், அவங்க அப்பா வந்து இன்னொரு டெத் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால வர முடியாதுன்னு நினைச்சு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்படி போனப்ப அவங்க வண்டியை நிறுத்திட்டு உள்ள சாக்லேட் வாங்கிட்டு வரப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட வண்டி மிஸ் ஆயிரும். அவங்க வண்டி மிஸ் ஆகி அதே போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிய இதுகிட்ட பெரிய மோட்டார் பைக் ஒண்ணு மாட்டுச்சு தெரியுங்களா, ஒரு விலை பணக்கார வீட்டு பையனோட மோட்டார் பைக்கு, அதுக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பொடுசுக வந்து காணன்னு வந்து வீட்டுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே இவங்க அப்பா அம்மா தேட போறாங்க. அப்ப வந்து இந்த குழந்தைங்க அந்த வண்டியை போய் மீட்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாங்க. பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அந்த வண்டி எடுக்கிற இடத்துக்கு எல்லாம் போய் இது பண்றாங்க. பார்த்தப்ப நீ வண்டி அங்க உள்ள பாதுகாப்பு ஒரு ஐயா வந்து செக்யூரிட்டி உட்கார்ந்து இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா என்ன பண்ணி இருப்பாரு, நீ எப்படி வண்டி எடுப்ப, ஒரு உனக்கு லாக் போட்டு விட்டுறோன்னா 2 வண்டிக்கு லாக் போட்டு விட்டுருவாரு. அப்படி பாத்தீங்கன்னா 2 வண்டியை லாக் போட்டு விட்டோன்னே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து வண்டிய எடுத்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது கதையை வந்து ஒரு இதா நகர்த்தி இருக்காங்க. அதே தருணத்துல பாத்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு தெரிஞ்ச ஆளுக வந்து அந்த வண்டியை வந்து இந்த சின்ன பசங்களோட எக்ஸலையும் சேர்த்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து அந்த இனிமேல் வந்து அந்த கதை வந்து எதை நோக்கி நகருது, அந்த குழந்தைங்க வந்து அவங்க வண்டியை பிடிச்சாங்களா இல்ல அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க குழந்தைங்க கிடைச்சதா, அதை நோக்கிதான் வந்து இந்த கதை வந்து பயணிக்குது. உண்மையால பாக்குறப்பவே வந்து ரொம்ப நெஞ்ச வருடுற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த குழந்தைங்க நடிச்ச விதம் அப்படி அவ்வளவு அழகா அந்த பாப்பா பண்ணியிருப்பாங்க ஆக்டிங். அந்த பையனும் சரி, ருத்ராங்கிற கேரக்டர்ல நடிச்ச பையன் சரி, கிஷோர் சார் தன்னோட முகத்துல வந்து மனம் இருக்கிறத அவ்வளவு அழுத்தமா காட்டியிருப்பாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து ஒரு கஷ்டமான குடும்பத்துல தன்னை மீறி வந்து தன்னோட வருமானத்துக்கு மீறி வந்து ஸ்கூல்ல சேர்த்தி பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் ஒரு கண்டிப்பான அப்பாவா இருக்காங்க. அவங்களுக்கு மனைவியை நடிச்சிருக்கிறவங்களும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளை சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு ஒரு பாராட்டத்தக்க வேணும். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு சைடு ரோலா வந்திருக்கிற காளி வெங்கட் சார் படத்துக்கு தேவையான இடத்துல பலத்தை கொடுக்குறாரு. அப்புறம் டைரக்டர் சார் உண்மையா சொல்லி ஆகணும், ஒரு சின்ன கதையை வந்து இவ்வளவு எலவேஷனா எந்த இடத்துல வந்து ஒரு உங்களுக்கு கிரிப் தேவையோ அந்த அளவுக்கு கொண்டு போய் அழுத்தமா முடிச்சிருக்காரு. படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னணி இசை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணியிருக்காரு. அதுல வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி சொல்லிட்டே வராங்க. அந்த ஸ்கிரீன் பிளே நரேஷன் எனக்கே கொஞ்சம் புதுசா தோணுச்சு. இது வரைக்கும் வந்த படத்திலேயே வந்து, ஏன்னா கௌதம் மேனன் சார் படத்துல தான் நம்ம அந்த மாதிரி கேட்டிருப்போம். ஆனா அந்த பேராஷூட்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்ல தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து கன்வே பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையால பாக்குறக்கே அற்புதமா அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவை இப்படி வாய்ஸ் ஓவர் மூலமா கூட சொல்ல முடியுங்கிறதா தோணுச்சு. மொத்தத்துல இந்த பேராஷூட் படம் குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ந்து பார்க்க வேண்டிய திரைப்படம். கண்டிப்போட அப்ப குழந்தைகள் வளர்க்கிற அப்பாக்கள்லாம் அம்மாக்கள்லாம் யாரா இருந்தாலும் சரி, இந்த படத்தை இந்த வெப் சீரிஸ் உட்காந்து பாருங்க, உங்களோட மனம் மாறும்.